தற்பொழுது டெல்லி சென்றிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா அவர்களினுடைய இல்லத்தில் வைத்து அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். முக்கியமாக இந்த சந்திப்பில் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும், அதே போல தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது தொடர்பாகவும் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக, பாமக, அமமுக மற்றும் பிற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பதில் சிறிய சிறிய சிக்கல்கள் இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருந்தது. முக்கியமாக ஒரே தொகுதியை 2 கட்சிகள் கேட்பது, அதே போல 1, 2 கூட குறைய கேட்பது, இது போன்ற சிக்கல்கள் இருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாக இபிஎஸ் இன்றைய தினம் அமித்ஷா அவர்களை சந்தித்து ஆலோசனை செய்து அதனை இறுதி செய்ய இருப்பதாக தகவல் கிடைத்திருந்தது. எனவே அதற்கேற்ற வகையில் தான் இன்றைய தினம் அவர் டெல்லி சென்றிருந்தார். இரவு 8:30 மணியளவில் அமித்ஷாவை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 2 மணி நேரம் தாமதமாக தற்பொழுது அமித்ஷா அவர்களினுடைய இல்லத்திற்கு இபிஎஸ் வந்திருக்கிறார். எனவே இந்த சந்திப்பு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் கூட கூட்டணி கட்சி தலைவர்கள், மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள், அதாவது நயினார் நாகேந்திரன், அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் நாளைய தினம் சென்னையிலிருந்து டெல்லி செல்ல இருக்கிறார்கள். அவர்களும் அமித்ஷா அவர்களை சந்தித்து கூட்டணி அந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறிய சிறிய முரண்பாடுகள், முக்கியமாக டிடிவி தினகரனுக்கு அதிமுக கூட்டணியில் 9 தொகுதிகள் கொடுக்கப்பட முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் டிடிவி தினகரன் 11 தொகுதிகளை கேட்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது. எனவே இது போன்று இருக்கக்கூடிய சிறிய சிறிய சிக்கல்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில அந்த சந்திப்புகள் நடைபெறும் என்று தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதே போல சோளிங்கர் தொகுதி, உதாரணமாக சோளிங்கர் தொகுதி என்றால் அமமுக அந்த தொகுதியை கேட்கிறார்கள். அதே சமயம் பாமகவும் அந்த தொகுதியில் கணிசமான வாக்குகளை வைத்திருக்கும் நிலையில அவர்களும் அந்த தொகுதியை கேட்கிறார்கள். எனவே இது போன்ற சிக்கல்கள் இருக்கிற நிலையில இதனை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில அந்த சந்திப்புகள் எல்லாம் அடுத்தடுத்த கட்டமாக நடைபெற இருக்கிறது. எனவே இன்றைய தினம் இந்த சந்திப்பு என்பது அமித்ஷா, இபிஎஸ் இவர்களுக்கு மட்டுமான ஒரு சந்திப்பாக இருக்கிறது. நாளைய தினம் மற்ற கூட்டணி கட்சியின் தலைவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச இருக்கிறார்கள். எனவே இன்று நாளை நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள் என்பது முடிந்த பிறகாக அது ஒரு சுமூகமாக அது ஒரு இறுதி வடிவம் பெற்று அதற்கு பிறகு நாளை அல்லது நாளை மறுநாள், அதிகபட்சமாக நாளைய தினமே கூட அந்த அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவல் தான் கிடைத்திருக்கிறது. எனவே எத்தனை தொகுதிகள், எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள், அவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட போகிறது, என்ன சின்னத்தில் அவர்கள் போட்டியிட போகிறார்கள் என்பது தொடர்பான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, அதனை இறுதி செய்வது, அதில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய சிக்கல்களை களைவது, இதற்காக தான் அமித்ஷா அவர்களோடு அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த சந்திப்பை மேற்கொள்ள இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில இன்றைய தினம் தமிழகத்தினுடைய என்டிஏ கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கும் இபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்று இருக்கிறார். எனவே அவர் அமித்ஷா அவர்களை அவரினுடைய இல்லத்தில் வைத்து சந்தித்திருக்கிறார். 8:30 மணியளவிலேயே அந்த சந்திப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் நேரம் என்பது கிடைக்காமல் இருந்தது. முக்கியமாக நாளைய தினம் மற்ற கூட்டணி கட்சியினரோடு சேர்த்து இபிஎஸ்ஐயும் சந்தித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு திட்டம் இருந்ததாக தகவல் கிடைத்திருந்தது. இருப்பினும் கூட அமித்ஷா அவர்களை தனியாக சந்தித்து சில விஷயங்களை எல்லாம் பேச வேண்டும் என்று இபிஎஸ் தரப்பு கேட்டுக்கொண்டதன் பெயரில் தற்பொழுது 2 மணி நேரம் தாமதமாக அந்த நேரம் என்பது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அமித்ஷா அவர்களை சந்திக்கக்கூடிய இபிஎஸ் தொகுதி பங்கீடு தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறார். எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது, எத்தனை தொகுதிகள், முக்கியமாக அந்த தொகுதிகளில் அதிமுக எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை எல்லாம் அவர்கள் அந்த தொகுதியை சார்ந்த பல்வேறு விஷயங்களை எல்லாம் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அதை தாண்டி பல்வேறு வியூகங்களையும் கூட அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு புறம் டிவிகேவோடு அந்த பேச்சுவார்த்தை நடந்ததாகவெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்பொழுது அவர்கள் தனித்து நிற்க போகிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் கூட கொடுத்திருக்கிறார்கள். இதற்கிடையே எப்படி என்ன மாதிரியான வியூகத்தை மேற்கொள்ள வேண்டும், எப்படி சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும், எப்படி மக்களிடையே தங்களினுடைய பிரச்சார யுக்திகளை எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட
பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை என்பது ஒருபுறம், அதாவது நடப்பு அரசியல் தொடர்பாகவும் இந்த ஆலோசனைகள் என்பது நடைபெற இருக்கிறது. இருப்பினும் கூட முதன்மையான விஷயம் என்பது அந்த தொகுதி பங்கீடு விஷயம்தான். எனவே அதனை இறுதி செய்யக்கூடிய வகையில தான் இது நடைபெற இருக்கு. நாளைய தினம் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளைய தினம் வெளியாகக்கூடிய வகையில இன்றைய தினம் இந்த தொகுதி பங்கீட்டை எப்படியாவது முடிக்க வேண்டும். அதிமுக அவர்களினுடைய தரப்பு விஷயங்களை எல்லாம் அமித்ஷா அவர்களிடம் எடுத்து கூற இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக நாளைய தினம் மற்ற கூட்டணி கட்சியினரோடு அந்த சந்திப்புகள் நடைபெற இருக்கு. அதற்கு பிறகு நாளைய தினம் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு முடிவு எட்டப்பட்டு நாளைய தினமே பெரும்பாலும் நாளைய தினமே அந்த அறிவிப்பு என்பது வெளியாகும் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது.